திமுக ஆட்சியில் 10.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சம். பவுனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் 76,960 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இன்று தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். ஜப்பானின் 16 மாகாண ஆளுநர்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இருநாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. அருப்புக்கோட்டையில் அடுத்தடுத்த 2 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். குற்றாலம் பேரருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குளிப்பதற்கு தடை. விடுமுறை நாளையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,828 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் பாசனத்திற்காக 15,000 கன அடி நீர் வெளியேற்றம். காரைக்கால் பேரளம் இடையே 42 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்வண்டி சேவை தொடங்கியுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி. தஞ்சாவூரில் தீப ஒளி திருநாள் சீட்டு நடத்தி 70 லட்சம் ரூபாய் மோசடி. பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம்.